Hello and welcome to another episode, Game Week review episode with Total London. இது Game Week 6 ஓட review and எனக்கு கூட மறுபடியும் Game Week 4க்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்காரு celebrity in the house, PB Prasanna Balakrishnan from PB Talks. PB, வணக்கம். Thank you for your வணக்கம் time. ப்ரோ, ஆல்வேஸ் ஹாப்பி டு பி ஹியர். Yes, நான் இந்த பேக் டு பேக் ஒரு ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் எபிசோட்ஸ்லாம் ஏன் டக்கு டக்குன்னு இது பண்றேன்னா ஃபியூச்சர்ல நீங்க மேனேஜர்லாம் வச்சு பெரிய ஆள் ஆயிருவீங்க. அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம் சரி பெரிய சரி விஷயம். சரி 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 எவ்வளவு முடியுமோ ஓகே ஓகே. இப்பவே ஃப்ரண்ட் லோட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் அந்த அது ஏய் சரி. எனக்கு தலைவர் தெரியும்டா அப்படின்னு நான் சொல்லலாம்ல. இந்த பொல்லாதவன் இந்த பொல்லாதவன் தானே சொல்ல என்ன சாப்பிட்டே பழகினோம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. ரைட், சூப்பர். ஓகே, சென்னை என்எஃப்சி எப்படி போகுது? டாலஸ் சீசன் முடிஞ்சிருச்சு போல இருக்கு எம்எல்எஸ்ல. அது ஏன் கேக்குறீங்க? அது வந்து அது அண்ட் நோ ஹோப்ஸ் எனி எஃப்சி டாலர்ஸ், பட் தேங்க் காட் இட்ஸ் ஓவர். ஸோ அது ஒண்ணு. சென்னை எஃப்சி வந்து நாளைக்கு கேம், லாஸ்ட் கேம் பிஃபோர் இன்டர்நேஷனல் பிரேக். ஓகே, ஸோ that is that. So yeah, but so நாளைக்கு obviously watch along பண்றேன் நானு. So obviously that வெரி hopefully குட், that works out. சூப்பர். ஸோ ஃபாலோ பண்ணுங்க பிபி டாக்ஸ், வாட்ச் அலாங் ஃபார் த சென்னை என்எஃப்சி கேம் ஹேப்பனிங் டுமாரோ. ஆல் த வே ஃப்ரம் டெக்ஸஸ்லேருந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்கரேஜ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வட லண்டன் என்கரேஜ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பிளக்கை முடிச்சுட்டு அப்படியே கேம் வீக்குள்ள டைவ் பண்ணோம்னா டாப் 6 வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அப்படின்ற டாபிக்ல ஆரம்பிப்போம். இந்த வாட்டி சர்ப்ரைசிங்கா எனக்கு வார பத்தி பேசுறதுக்கு ரொம்ப இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, அது ஒரு கண்டென்சியஸ் பாயிண்ட், ப்ரூனோ ரெட் கார்டு. பட் அது என்னாச்சு? இல்ல எனக்கு ஷாக்கா ஷாக்கு இருக்கு. ஷாக்கு. எனக்கு ஷாக்கா இருக்கு. இந்த அது நான் எப்படி வந்து பேசாம இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இதுதான். ஓவர் அண்டர் 25 வீக்ஸ் கொடுத்திருந்தேன். எனக்கு வந்து அதுல அந்த 25 வீக்ஸ்ல வந்து இது வரைக்கும் 6 வீக்ஸ்ல ஐ ஸ்போக்கன் அபவுட் தெம் 3 வீக்ஸ். ஸோ 50% வின் ரேஷியோ. 50% வச்சிருக்காங்க அவங்க. இந்த ரேட்ல போச்சுன்னா தட் வில் பி ரியலி டிஃபிகல்ட் டு சஸ்டெயின். அதனால ஆமா, வாரோடைய பாரையே நான் ரொம்ப லோவர் பண்ணி தரையோட தரையா வச்சு இந்த வாரம் தாண்டிட்டீங்கடா, இந்த வாரம் அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். வரும் வரும், கண்டிப்பா வரும், கவலைப்படாதீங்க. அது வந்து இப்ப எங்கேயும் போகாமலாம் இருக்காது, கண்டிப்பா வரும். So இப்ப ஸ்டார்டிங் வித் வினர்ஸ் ஆஃப் திஸ் வீக் கேம் வீக் டாப் 6ல செல்சி ஃபர்ஸ்ட். நான் வந்து ரெக்கார்டிங் ஆரம்பிக்க முன்னாடியே சொன்னது, திஸ் சீம்ஸ் லைக் செல்சி டைட்டில் கண்டென்ஷன் இயர். என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ போக வேணாம், ஃபர்ஸ்ட் இதோட ஆரம்பிக்கலாம். கோல் பால்மர் அது வந்து பிரேக்கிங் ஹெல், வாட் அ பிளேயர். வேற லெவல். லைக் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 4 கோல்ஸ் ஒரே ஹாஃப்ல பிரீமியர் லீக்ல. நான் வந்து கொஞ்சம் சேடா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹி மிஸ் 2 1-on-1s ஈவன் அதர்வைஸ். இல்லைன்னா ஆண்டி கோலோட ரெக்கார்ட் வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். ஏன்னா ஆண்டி கோல் ஐ திங்க் வாஸ் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 5 கோல்ஸ் இன் அ கேம். ஸோ ஈ கூட மேட் 5 or 6. ஏன்னா பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இஃப் யூ ஆர் நியூட்ரல்னா இட் வாஸ் ப்ராபப்லி தி பெஸ்ட் கேம் யூ ஹவ் சீன் இன் a while. அட்லீஸ்ட் இந்த கேம் வீக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவல். லைக் வந்து ரெண்டு டீம் டிஃபரன்ஸ் கிடையாது. நீ அடிக்கிறியா, நான் அடிக்கிறேன். நீ அடிக்கிறியா, நீ சான்ஸ் கிரியேட் பண்ணியா, நான் அங்க போய் சான்ஸ் கிரியேட் பண்ணி அடிக்கிறேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்தானுங்க. பட் டீம்ஸ் மிஸ்டேக்ஸ், ரைட் லைன் ரிடிகுலஸ்லி ஹைலைன். அவங்க எந்த தைரியத்துல டங்கி வெப்ஸ்டரி வச்சு ஹைலைன் வளர்றது நல்ல ஐடியான்னு எனக்கு யோசிச்சாங்க. எனக்கு சத்தியமா புரியல. சரி, ரெண்டு வாட்டி அடி வாங்கினீங்க, மூணாவது வாட்டி மூடிட்டு நில்லுங்கிறான்னா, இல்ல நாங்க ஹைலைன் தான் ஆடுவோம், கோட்டசாமி தலைகீழ தான் குதிக்க போகிறேன் அந்த மாதிரி தலைகீழ நின்று தலையில குதிச்சாருங்க. அது வேற விஷயம். பட் இன்னொரு பக்கம் என்னன்னா, செல்சிக்கும் அதே சேம், வி ஸ்டில் ஹேட் டிஃபென்சிவ் இஷ்யூஸ் தான். லைக் வந்து சான்சஸ் லைக் செகண்ட் கோலுக்கு என்ன பண்ணாங்க, சிம்பிள் பாஸ் ஃப்ரம் பிஹைண்ட். அது வந்து ஹவு கேன் யூ நாட் ஃபைண்ட் யுவர் மேன்? சிம்பிள் பாஸ் அது. ஃபர்ஸ்ட் கோலுக்கு ஐ ஃபீல் இட்ஸ் மோர் ஆன் கோல்வில் அண்ட் கைசேடோ. ஏன்னா கிளியர் பண்ணுங்கடா பால, டேக் ஒரு செகண்ட் எடுத்துட்டு கிளியர் பண்ணுங்க, அவ்வளவுதான், தூக்கி விளையாடிங்க. அதுக்கப்புறம் சான்சஸ் சம்பந்தமே எல்லாம் போனா அப்படியே அண்ட் லைக் அப்படியே லிஸ்ட் ஆஃப் கேட்டலாக் ஆஃப் எரர்ஸ். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பிரைட்டன் ஹைலைட் ஆடிட்டே இருக்க, செல்சி சான்சஸ் கிரியேட் பண்ண, 2-3 ஆஃப் சைட் பிடிக்க. அண்ட் தட் வாஸ் அ ஃபன் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃபே 4 கோல் வந்து இட் வாஸ் அமேசிங். அண்ட் கோல் பாமர் லைக் he is one of the players that வந்து கோலே அடிக்கலனாலும் அசிஸ்டே பண்ணலனாலும் he will give an impact. எனக்கு வந்து பிளேயர்ஸ் அதான் பிடிக்கும். சில பிளேயர்ஸ் வந்து லைக் சில பேர் வெறும் கேவலமா ஆடிட்டு கோல் ஜிஏ மட்டும் வச்சு கட்டுவாங்க. கோல் பிளேயர் இஸ் கோல் பாமர் இஸ் நாட் தட்.
That is very true. Like you see the victim of good circumstance சொல்லுவாங்கல்ல. கோல் பால்மர் வந்து he was in a setup at Man City. அங்க வந்து without the ball நீ ஒழுங்கா பண்ணலன்னா நேரா போய் உட்காந்துருவ பெஞ்சில. ஆமா. தூக்கி வெளியே போட்டுருவோம் ஃபீலிங்கே இல்லாம. So, அந்த மாதிரி ஒரு டீம்ல இருந்துட்டு அந்த இட்ஸ் தேர் இன் யுவர் மைண்ட். யூ வாண்ட் டு கீப் டூயிங் தட். அந்த அந்த இது பிலாசபி வித்தவுட் த பால் ஆக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் இன் ஹிஸ் கேம். இப்போ யங் யங் பிளேயர், நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, கோல் ஸ்கோரிங் கான்ஃபிடன்ஸ். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா FPL அஃபோர்ட் பண்ண முடியல என் டீம்ல. அந்த கேமா பார்த்து 4 கோல் அடிச்சு நான் வெயிட் காட்டியிருக்கான். பட் ஐ மீன் ஹாலண்ட் பதிலா போட்டிருக்கலாம் இல்லையா? அது ஒரு இதுதான். ஹாலண்டுக்கு பதிலா போட்டிருக்கலாம். இப்போ இனிமே ஐ திங்க் ஐ மீன் ஆப்வியஸ்லி வந்து ஹைண்ட் சைட் தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எல்லா கேம் ஹாலண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கான். பட் அது வந்து பட் ஐ லைக் வாட் ஐம் சீங். டிஃபென்சிவ் இஷ்யூஸ் இருந்தும் லைக் ஆப்வியஸ்லி டிஃபென்சிவ் இஷ்யூஸ் இருக்கு. லைக் எஸ்பெஷலி சென்டர் பேக் ஸ்டில் ஐ ஸ்டில் திங்க் மனஸ்டா வந்து ஒன்று மாத்திட்டே இருக்கான். லைக் வந்து கேம்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃபரெண்ட் சென்டர் பேக். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும். பட் அதர்வைஸ் த ஃப்ரண்ட் என்சோ கைசேடோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபோர் வந்து ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் எவ்ரி கேம். குஸ்டோ ஒரு குக்ரல் ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் எவ்ரி கேம். சென்டர் பேக் மட்டும் எப்படியோ இஃப் வி கேன் பிக்ஸ் அப் அண்ட் ஆப்வியஸ்லி சாnchez has to do a lot better. வந்து இதுக்கு முன்னாடி கேம்ஸ் வந்து ஓகே was doing better பட் ஸ்டில் போன சீசன் சாnchez பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து கான்ஃபரன்ஸ் லீக் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லைக் வந்து வி டோன்ட் நீட் பெஸ்ட் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணணும் அவசியமே இல்லை. லைக் வந்து லெஸ்ஸர் ஃபேவர் பிளேயர்ஸ் வந்து ஆரம்பிச்சு கூட ஏன்னா அட்டாக்கிங் அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கு which is what I was like wow இவ்ளோ அட்டாக்கிங் டெப்த் இருக்கா அப்படிங்கிறது புரியுது. சோ இதை வச்சு கான்ஃபரன்ஸ் லீக்ல யூ ஷுட் பி ஏபிள் டு வின் தட். கான்ஃபரன்ஸ் லீக்லாம் வந்து சில பேர் வாயிலே நுழையாது அந்த அளவுக்கு டீம்ஸ் தான் இருக்காங்க. நோ டிஸ்ரெஸ்பெக்ட். அவங்க எல்லாம் வந்து they have done well to come where they are, but as Chelsea as English team வந்து you should be beating them. So அது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ பிரீமியர் லீக் வந்து you can list the players. இப்போ கோல் பால்மர் பிளேயர்ஸ் தான் கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்குவாட்லயே இல்ல குரூப் ஸ்டேஜ்க்கு. Right, I saw that. So he can get a bye week மாதிரி like வந்து மிட் கேம்ஸ் ஆரமா இருக்குது unless it's a Carabao Cup or anything. And வந்து no travel. ஆமா. And one thing I noticed is என்சோ மரெஸ்காவால 6 கேம்ல பண்ண முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தீவிரவாதி பார்ட்ஸ் வந்து 8 மாசம் ஆகி கூட பண்ண முடியல. So ஆமா. ஓகே, இதுல வந்து நான் ஆர்சனலோட கேம் November 10th against Chelsea. அதுக்கு முன்னாடி Chelsea are playing a team called Nova. நோவான்றது ஒரு பர்சன்டா, அவங்க ஒரு டீம் பேருக்கு ஏன்டா வச்சிருக்கீங்க? பட் வந்து அதுல தெரியும் பிகாஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அட் ஹோம் அதுல வந்து லோ பிளாக் ஆடுவோம். அப்புறம் என்டர்ஸ் லைக் முடிஞ்சோடனே ஸ்ட்ரைட்டா வி கோ டு ஆன்ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் பிக் 6 டெஸ்ட் அவே ஃப்ரம் ஹோம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வி ப்ளே நியூகாசில் இருக்காங்க. நியூகாசில் வி ஷுட் பி பீட்டிங் பட் ஸ்டில் தே ஆர் டஃப் டீம். அப்புறம் ஆர்சனல் ஹோம், அப்புறம் ஓல்ட் ட்ராஃபர்ட் தான் அந்த பெரிய ஒரு மைண்ட் பிளாக் ஸ்டேடியம். பேஸ்ட் ஆன் கரண்ட் ஃபார்ம் ஓல்ட் ட்ராஃபர்ட் வந்து ஒரு 3 பாயிண்ட் கிமி. அவங்களோட ஹோம்ல வந்து அப்படின்னா நாங்க பல வருஷமா சொல்லி தெரியணும். Like the last time we won at Old Trafford, Ferguson was manager. அதுக்கு மேல சொல்லணும்னு அவசியம் இல்லை. This year is our year இல்லையா? அது வந்து எல்லா வருஷமும் சொல்லிட்டு இருக்கோம். பட் வந்து அந்த மைண்ட் பிளாக் உங்க ஆர்சனலுக்கு இருந்துச்சு ரொம்ப வருஷம் மைண்ட் பிளாக் அந்த ஓல்ட் ட்ராஃபர்ட். போன வருஷம் யூ ஒன் தட் பட் செல்சிக்கு ஸ்டில் வி ஹேவ் டு அது இது பண்ணணும். மைண்ட் பிளாக்ல இருந்து வெளியே வரணும். ஓகே, so Chelsea future looks bright but நிறைய questions need to be answered. Very good. அதோட போக போக வருமா வராதா எப்படி வரும்னு தெரியும். பட் மிட் சீசன்ல வந்து if Chelsea are 2 points from the top of the table, I'll give them a very good chance to finish at the top of the table. எனக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். நான் இப்பவே அப்படிதான் இருக்கேன். ஏன்னா நான் உங்க கேமை பார்க்க செல்சிக்கு வந்து there is a கடைசி ஒரு டெக்கேட்ல இந்த வின்னிங் ஜீன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஒரு ரிசல்ட்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு அந்த மைண்ட் செட் திரும்ப வரும் அப்படின்றதான் எனக்கு நம்பிக்கை. மூவிங் ஆன் டு அதர் டாப் 6 டீம்ஸ், லிவர்பூல் அண்ட் ஆர்சனல். லிவர்பூல் வந்து கம்ஃபர்டபுள் விக்டரின்னு அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. நான் அந்த கேம் பார்த்தப்போ எனக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க. பட் லிவர்பூல் வந்து நல்லா இது they gave them a good scare in Liverpool. Wolves வந்து லிவர்பூல்ல they gave a good scare அப்படின்றது தான் that's what my takeaway was. கன்வின்சிங் வின் கிடையாது லிவர்பூலுக்கு. Wolves மாதிரி அது எப்பவுமே பண்றாங்க. Wolves வந்து டாப் 6 டீம்ஸ்னாலே லைக் ஒன்னு அட்லீஸ்ட் ஹோம் வந்து ஒரு நல்ல ஸ்கேர் கொடுப்பாங்க.
லைக் இல்ல. வந்து ம். ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃபர்ஸ்ட் வென் புல்ஸ் 2018 வந்தப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் பிளான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா டாப் 6 டீமே அடிச்சானுங்க ஹோம்ல. லைக் வந்து செல்சி அடிச்சாங்க, யுனைடெட், ஆர்சனல், சிட்டியும் அடிச்சாங்க நினைக்கிறேன். 2-0 டவுனு, திரும்ப வந்து 3-2 அடிச்சானுங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் கேம். அண்டமட்ரேக்கு வந்து ஸ்கோர் பண்ண தெரிஞ்சப்போ அந்த காலத்துல. ஸோ பட் வந்து எப்பவுமே ஒரு ஸ்கேர் இருக்கும். அது வந்து வுல்ஸ் அவேனாலே ரைட். டஃப் டெஸ்ட் தான். அது வந்து Yeah. வாட் தே வாண்டட் வாஸ் அ வின். அல்டிமேட்லி வின் கிடைச்சா போதும்னு சில 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 கேம்ஸ் தான் வந்து ஜெயிச்சா போதும். எனக்கு Correct. வந்து எனக்கு True. வந்து ஸ்டைல் ஆஃப் பிளே முக்கியம் இல்ல, எவ்வளவு கோல் அடிக்கணும் கவலை இல்ல, ஜெயிச்சு இங்கிருந்து வெளியே போனா போதும், அந்த Exactly. மாதிரி இருக்கும். Yes. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தேம் கேம்ஸ். அது வந்து லிவர்பூல் அது கரெக்டா பண்ணி விட்டாங்க. ஸோ ஃபேர் பிளே டு தம். அது கன்வின்சிங்கா அவசியம் இல்லை, பட் கரெக்டா பிளே பண்ணி இது பண்ணி விட்டாங்க. And not for இது பேர் என்ன, இட்ஸ் நாட் லைக் தே டென்ட் ஹாவ் சான்சஸ்லாம், நிறைய சான்சஸ் இருந்துச்சு. ஆஃப் த பார் போச்சு, ஃபினிஷிங் ஒழுங்கா இல்ல, கோல் கீப்பர் சேவ் பண்ணா. ஜான்ஸ்டோன்லாம் வேற லெவலில் விளாண்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த கோல் போனது, மொனாட்டேயோட கோல் வந்து குவைட் லிட்ரலி எப்படா கோல் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சாம் ஜான்சன், ஐ ஃபெல்ட் சேட் ஃபார் ஹிம். நல்லா கோல் ஆமா, கீப்பிங் பண்ணான், நல்ல ஜஸ்ட் கீப்பர் தான். மிஸ். ஸ்பீக்கிங் ஆஃப் நல்ல கோல் கீப்பர், யாரு சார் இந்த லெஸ்டர் கோல் கீப்பரு வந்தான், 14 சேவ்ஸ் கொய்யால, வீ காத்து என்னை தாண்டி போறாப்பா, போய் என்னை தாண்டி போடா பாப்போம் அப்படின்னு இப்படி நிக்கிறான். பொல்லாதவன் தனுஷ் சொன்னீங்க முன்னாடி, வெயிடா கைய மேல அப்படின்ற, that was the feeling I had with him when I was watching him play. Unbelievable ஆமா, வேற லெவல். பெர்ஃபார்மன்ஸ். இந்த கேம்ல வந்து ஒரு கோல் கன்சீட் ஆகுமா, டூ கோல்ஸுக்கு அப்புறம் ஆர்சனல் ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஐ குடன்ட், எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நாக்கிங் ஆன் டோர் பண்ணிட்டே தான் இருந்தாங்க ஆர்சனல். அண்ட் த கோல் வந்து ஓன் கோல், அன்லைக்லியஸ்ட் ஆஃப் வேஸ்க்கு கன்சீட் பண்ணாங்க அவங்க. இங்க லிவர்பூல் கேமுக்கு சொன்ன மாதிரி தான், somehow we needed to win. அந்த அழுக்கு வின் தேவை இந்த கேம்ல. what do you think about Arsenal? What do you think of their chances going forward? நான் வந்து சரி 2 கோல் அடிச்சிங்க, சரி ஓகே முடிச்சு விட்டுறீங்க ஜஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல, ஹோப்பே இல்ல அப்படின்னு நினைச்சேன். பட் கடைசியில லைக் ஒரு செட் பீஸ்ல வந்து நீங்க ஓடுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. செட் பீஸ் தான் ஓகே, டிஃப்ளெக்டட் கோல்னாலும் விட்டீங்க. அப்புறம் 2வது கோல் வந்து ஜஸ்டின் வந்து நல்ல கோல் தான், பட் நம்ம கோல் அது. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டிங்டிவா ஏர்ல வந்து அது கனெக்ட் பண்ணி அடிக்கிறதுங்கிறது வந்து எவ்வளவு பேரால பண்ண முடியும்? எவ்வளவு பேரை ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க அடிக்கிறதுங்கிறது. சரி நம்ம டச் எடுத்து அப்புறம் வேற இது பண்ணி சேஃபா தான் வரணும், சம கோல் அது. சரி ஓகே 2-2 ஏன்னா அது பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, பட் ஐ வந்து ஆர்சனல் ஹோம்னால யூ கைண்ட் ஆஃப் நியூ தட் கதவை தட்டினே கதவை உதச்சுன்னே இருந்தா ஒரு பாயிண்ட்ல கீழே விழுந்துரும். கதவை எனக்கு ஏதோ நீங்க உதச்சுன்னே இருந்தீங்க கதவை, டம்மு 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 டம்முன்னு உதச்சுன்னே இருந்தீங்க கதவை. அண்ட் ஈவென்ச்சுவலி அட் அ பாயிண்ட் அந்த அந்த ஒரு பால் உள்ள வச்சு ட்ரெஸ்ஸர் எவனும் மதிக்கவே இல்லை. ட்ரெஸ்ஸர் பண்ணி நிக்கிறான், மாட்டி நிக்கிற யாராச்சும் வாங்குறா அப்படின்னு. அவன் ஒரு சும்மா ஐ டோன்ட் ஈவன் திங்க் அந்த ஷாட் மீன் பண்ண கூட இல்ல, சும்மா ஒரு பாலை விட்டா அண்ட் தென் டிஃபெக்ஷன் ஆகி போச்சு. பட் அதுதான் நடக்கும். அவ்வளவு பேர் உள்ள இருக்காங்கன்னா பால் உள்ள உள்ள போட்டீங்கன்னா சான்சஸ் வந்து இங்க இங்க தட்டி அங்க தட்டி டிஃபெக்ஷன் நிறைய சான்சஸ் இருக்கு. கடைசியில அந்த ஹேவர்ட்ஸ் கோல் வந்து இட் ஹேப்பன்ட் அஸ் வெல். சோ அவர் பந்தை உதைக்கவில்லை, பந்துதான் அவரை உதைத்தது, அந்த மாதிரி கோல் அது. ஆமா, அந்த மாதிரி தான் உதைச்சது. பட் ஆர்சனல் அகைன் நீடட் டு வின், தே ஹேட் டு வின். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் இந்த கேம்ஸ் தான் வரும்போது லைக் யூ நீட்ஸ் கொஞ்சம் மொமெண்டம் தேவை. So true. and given that City had dropped points, ஜெயிச்சா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு you needed that win just to kind of get even if it's a 1.2 point lead. So correct. True. Saka, Cole Palmer, future of England bright ah? கண்டிப்பா பிரைட். ஆனா நல்ல வேலை சவுத் கேட் இல்ல. சவுத் கேட் இருந்தா 2 பேரும் நாசம் பண்ணிப்பாங்க. சரி ஒரு நாளும் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா கோல் பால்மர் பெஞ்ச்ல இருந்து வந்து கோல் அடிச்சான். நீ எல்லாம் என்ன டிராப் பண்ண அளவுக்கு அவ்வளவு பெட்டரா இருக்காங்க பிளேயர்ஸ் அப்படின்னு நான் கேட்டேன். பட் கண்டிப்பா பிரைட் தான். லைக் ஆல்வேஸ் த டிபேட் இஸ் தட் சாக்கா ஃபார்மன். ஓகே ஓரளவு டிபேட் இருக்கலாம், பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் ஓவரால் ரவுண்டட் பிளேயர்னா ஐ திங்க் பாமர் இஸ் பெட்டர். லைக் வந்து ஓவரால் ஆஸ் a ரவுண்டட் பிளேயர் அப்படி நான் சொல்லுவேன். obviously people might prefer Saka which is fine, but you can 2 பேரையும் ஒரே டீம் ஆட வைக்கலாம். லைக் வந்து இட்ஸ் நாட் வந்து 2 பேருமே ஒரே பொசிஷனே அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 பேருமே ஒரே டீம் ஆட வைக்கலாம். ஸோ அதுதான்
ஓகே, ஸோ இப்போ நான் பிஃபோர் ஐ கோ டு தேர்ட் யங்ஸ்டர் இந்த ட்ரியோ ஆஃப் கம்பேரிசன்ஸ்ல ஆல்வேஸ் அடிபடுறது ஃபில் ஃபோடன். பட் மேன் சிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்பர்ஸ் ஒரு டச் பண்ணிட்டு போயிடலாம். 3-0 விக்டரி அகேன்ஸ்ட் 10-man யுனைடெட். 10-man யுனைடெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெட் கார்டு வந்து எனக்கு ரொம்ப கண்டென்ஷியஸா இருந்துச்சு. இந்த ரெட் கார்டு வந்து ரெட் அப்படின்னு என்னால் நம்ப முடியல. இட்ஸ் வெரி சாஃப்ட் ரெட் கார்டு மாதிரி. இஸ் தட் வாட் யூ ஃபீல் டு? எஸ் அண்ட் நோ மாதிரி சொல்றேன். பிகாஸ் வந்து சொல்ல வந்து ஸ்லிப் ஆறேன்னு, பட் ஸ்லிப் ஆனா கால் அவ்வளவு மேல போகுமா? ஸ்லிப் ஆனா கால வந்து அவசியமே இல்லை. எப்படின்னு பால் யூ நாட் கோயிங் டு வின் த பால். மேரிசன் எங்கேயும் போல. அவன் வந்து மேரிசன் வந்து ரொம்ப கேவலமா மில்க் பண்ண அந்த சேலஞ்ச் வந்து என்னமோ வந்து எவனோ ஒன்று தூக்கி போட்டு மிதிச்சவன் நெஞ்சில எட்டி மிதிச்சவன். மைக்கேல் ஜாக்சன் 2010 வேர்ல்ட் கப்ல ஷாபி அலோன்சோட்ட அந்த மாதிரி பண்ண மாதிரி நடிச்சாவன். அந்த மாதிரி பண்ண லைக். பட் ப்ரூனோ கேவ் த ரெஃப்ரி அ டிசிஷன் டு மேக். கரெக்ட், எஸ் தட்ஸ் ட்ரூ. பண்ணிட்டான். அண்ட் வந்து he was reckless. I feel he was reckless and it was not in. He was out of control. ஏன்னா ஸ்லிப் ஆயிட்டு ஓகே கால் அப்படி ஒண்ணும் நினைச்சேன். நல்ல வேலை ஸ்டட்ஸால ஃபுல்லா கேட்ச் பண்ணல. பண்ணீங்கன்னா who knows what would have happened. That's true. That was my basis for அந்த ரெட் கார்டா கொடுத்திருக்க கூடாது, எல்லோ கொடுத்திருக்கலாம் அப்படின்னு. பட் யூஆர் ரைட், அந்த ரெஃப்ரியை வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு விடவே கூடாது. ஸ்பெஷலி திஸ் சீசன் எல்லா ரெஃப்ரிஸும் தே சீம் டு பி வெரி இன்ட்ரெஸ்டட் அவங்கள ஹீரோவா ஆக்கணும் கேம்ல அப்படின்னு பண்றதுக்கு. சாரி, கண்டினியூ, ஏதோ சொல்லாதீங்க. அது ஒண்ணு. பட் ஈவன் ப்ரூனோ சென்டிங் ஆஃப், ப்ரூனோ ஒண்ணு கிழிச்ச மாதிரி இல்ல, இதுவுமே பண்ணல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கரெக்ட். அந்த 40 மினிட்ஸ்ல வந்து ப்ரூனோ பிட்ச்ல இருந்தானா அப்படின்னா யோசிப்பேன், இருந்தானா அப்படின்னு. என்ன எல்லாருமே அப்படி யோசிக்கலாம். பிகாஸ் யாருமே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து லைக் ஸ்பர்ஸ்ட வந்து டீம் ஓவர்னு ஒருத்தர் இருக்கான். அது வந்து எப்படின்னா செல்சி ஃபேன்ஸ் நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணி கொடுத்தோம். இவன் வரான்டா, இவன் ஸ்பீடு மட்டும், இவன் வேகமா ஓட மட்டும் தானே செய்வான், இவனுக்கு கோல் அடிக்க தெரியாதா அப்படின்னு. பாதி பேருக்கு தெரிஞ்சது, பாதி பேருக்கு தெரியல. அண்ட் அவன் கீழதான் போன விக்கெட் சைட் தான் இவ்வளவு லைக் வந்து அதே மாதிரி இருக்கான்னு கூட சொல்ல முடியாது. 2 1-on-1 கோல் கீப்பரோட. அதுல ஒண்ணு வந்து அவன் ஒனானா முன்னாடி வந்துட்டான். ஆல் யூ ஹேட் டு டு வாஸ் கோ அரவுண்ட் ஹிம். யூ ஹேட் plenty ஆஃப் ஸ்பேஸ் போய் கோல் அடிக்கிறதுக்கு, plenty ஆஃப் டைம். இதே அவன் பொசிஷன்ல சான் இருந்தானா 2 கோலாவது அடிச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் ஹியூமிங்சன் ஆடல. அதுதான் இன்னொரு வேடிக்கையான விஷயம். ஹியூமிங்சன் ஆடல. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அவன் ஆடினா பிரெண்டன் ஜான்சன் திங்ஸ் ஹேப்பன் when you go off social media வந்து பொத்தின்னு வந்தா நல்லா நான் ஆடுவீங்கன்னு ஓடிட்டு 4 கேம் 4 கோல் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து ஸ்பர்சி எந்த அளவுக்கு எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா, ஆன்ஜ் வந்து யுனைடெட் மதிக்கவே இல்லை. he had 2 DMs on the bench. இந்த டிஎம்ல பெஞ்ச் வச்சா பென்டாங்கோர், குலசெவ்ஸ்கி, மேரிசன் யாருமே இல்ல. பாத்து நீங்க டிஎம் சொல்ல மாட்டீங்க. கரெக்ட். அண்ட் அவே ஃப்ரம் ஹோம் வேற. மதிக்கவே இல்ல. அதுதான் வந்து சிரிப்பா இருக்கும் இன்னும். எஸ், தட்ஸ் ட்ரூ. பெரிய ஓல்ட் ட்ராஃபோர்ட் போனீங்க, ஒரு கிரவுண்ட்ல வந்து அவ்வளவு ஜெயிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நான் இவ்வளவு தைரியமா போறேன்னா அதுக்கு ஆன்ஸுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா இவ்வளவு ஒரு இது புல் ஆஃப் பண்ணணும்னா இட் டேக் சம்திங். அண்ட் வந்து வச்சு செஞ்சு விட்டானுங்க. இதுல வந்து there is another aspect of இந்த 10 மேன்ல வந்து do you கன்சர்வேட்டிவா விளையாடுறதா இல்ல எக்ஸ்பான்சிவா போறதா, போய் கன்சீட் பண்ணா what do you do? அந்த ஒரு ஆல்வேஸ் அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். போன வாரம் வந்து சிட்டி அகேன்ஸ்ட் ஆர்சனல் வந்து ஆஃப்டர் கோயிங் டு 10 men சிட் பேக் பண்ணதுக்கு கிரிட்டிசிசம் கிடைச்சிச்சு. இந்த வாட்டி யுனைடெட் வந்து அதை பண்ணல. ஸோ பட் தே வேர் ஓப்ட் 3-0ன்றது ஸ்கோர் லைன், பட் இட் could have easily been 6-0 for all we know. If not for poor finishing. பட் இந்த மாதிரி இருக்கும்போது பிலாசபி என்ன? சேஸ் த கேம் இல்ல பின்னாடி உட்கார்ந்து இது பண்றது? இல்ல, இஃப் யூ ஆர் பிஹைண்ட் ஒரு பாயிண்ட்ல நீங்க சேஸ் பண்ணி ஆகணும் ஒரு பின்னாடி. பட் அதுக்கும் வந்து ஒரு எப்படி சொல்றது, லைக் யுனைடெட் கிட்டத்தட்ட 9 men மாதிரி அந்த மாதிரி தான். ஏன்னா ப்ரூனோ போனப்ப மவுண்ட் கொண்டு வந்தாங்க, மேசன் மவுண்ட். சோ யுனைடெட் வித் 9 men அப்படி சொல்லிக்கலாம். சோ நாங்க வந்து நல்லா தெளிவா தள்ளி விட்டோம் மவுண்ட. வச்சுக்கோ 60 மில்லியன் கொடுத்தீங்களா, ரொம்ப நன்றிப்பா. அப்படி அவனை தள்ளி விட்டோம். சோ ஒரு பிகாஸ் தி திங் இஸ் உங்க ஆர்சனல் வந்து நீங்க ஸ்கோர் சிட்டி தான் வேற ஆன் தி ஓனர்ஸ் டு ஸ்கோர். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசன் தான் வந்து நீங்க வந்து சிட்டிட்ட வந்து ஓரளவு கன்சர்வேட்டிவ் ஆடி டிராப் பண்ணீங்க. சோ சிட்டிட்ட ஓரளவுக்கு பஸ் பார்க் பண்ணி கான்சென்ட்ரேட்டடா ஆடினீங்கன்னா அவங்களால கோல் அடிக்க முடியாது.
ஏன்னா வந்து எவ்வளவு கிரியேட்டர் சான்சஸ் கிரியேட் பண்ணுங்க சிக்க உங்களோட அகேன்ஸ்டா அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஹாலன் ஒரு ஹேடர் ராய சேவ் பண்ணா அப்புறம் வேற எதுவுமே எனக்கு தோணல. மீதி எல்லாருமே வந்து அவுட் சைட்ல இருந்த பாக்ஸ் அவுட் சைட் ஷாட் இல்ல ரேண்டம் கிராஸ் அந்த மாதிரி தான் பண்ணீங்களே தவிர பெருசா ஒன்றும் பண்ண முடியல. பட் அப்போ வந்து இவன் டூ அப் ஸோ உங்களுக்கு அட்டாக் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. பட் இப்போ நீங்க உடனே டவுனா இருக்கீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க அட்டாக் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் சேஸ் பண்றீங்கன்னா இப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அயாக்ஸ் வச்சு ஸ்டான்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல செல்சி சாம்பியன்ஸ் லீக் ஆடுறச்சு 9 men வச்சு கூட அட்டாக் பண்ணான். டென் ஹேக் ஐ மீன் ஓரளவுக்கு இட் ஒர்க்னு வச்சுக்கலாம் பிகாஸ் தே நியர்லி ஸ்கோர் 2 goals பட் வந்து கடைசியில டிரா ஆகி போச்சு. பட் you had to and chase die the on game that at some field. point but அப்போ வந்து you just had to sit back and hit them on a counter. ஏன்னா காரணம் எப்படியும் ரைட்ல இருந்து ஆட போறாங்க. True. காரணம் ரைட்ல இருந்து ஆட போறாங்க. அதையும் மீறி அவங்க எதுவுமே பண்ணாததான் சிரிப்பா இருக்கு. ஸோ இப்போ வந்து இதுல ETHக்கு வந்து டேட் குறிச்சாச்சா? மிட் சீசன் தாண்டி வரா? bro trust the process give it time. யுனைடெட் ஃபேன்ஸ் இதேதான் வந்து பாத்துக்கு சொன்னாங்க எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க பாத்துக்கு இப்பதான் வந்திருக்கான் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க புது பிளேயர்ஸ் எல்லாருக்கும் டைம் வேணும். அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன் கொடுங்க பாப்பா டீடைல்ஸ் டைம் கொடுங்க கண்டிப்பா வரும். பட் வந்து இன் ஆல் ஜோக்ஸ் அசைட் பாத்துக்கிட்டு என்ன எங்களுக்கு எப்படி விடுதலை கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 10 ஆக்ட் வந்து விடுதலை சுதந்திரம் கிடைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் மாதிரி ஆயிட்டே இருக்கு. யுனைடெடுக்கு வந்து என்னதான் கோச்சை மாத்தினாலும் பிளேயர்ஸை மாத்துறதே இல்லை. இந்த பிளேயரை மாத்தினால வழியே இந்த சிச்சுவேஷன் மாறுமா? அவங்களுக்கு வேற வாய்ப்பு இருக்கா? லைக் ஒரு காலத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு இன்சானிட்டி டெஃபினிஷன் என்ன? அதே விஷயத்த பண்ணி வேற ரிசல்ட்டை வேற ரிசல்ட் எதிர்பார்க்கறது முட்டாள்தான். இதே பிளஸ் தான் பல வருஷம் வச்சிருக்காங்க. லூக் ஷாக் அப்படின்னாங்க சத்தியமா தெரிந்தாங்க என்னங்க இன்ஜுரி மனுஷனுக்கு ஒரு ரைட் பேக் தூக்கி லெஃப்ட் பேக்ல ஆடுற அளவுக்கு வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு. ஐயோ அந்த ரைட் பேக்க தூக்கி லெஃப்ட் பேக்ல விளையாடுறதுக்கு நீங்க வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கலாம். அவனை ஃபர்ஸ்ட் கோலுக்கு மிக்கி வேண்டவன் ஓடிக்கிட்டு இருக்கான், சும்மா பக்கத்துல ஜாக் பண்ணிட்டே போறான் அந்த பக்கம் பொசிஷன். இல்ல ஐ அம் மோர் தென் டெலோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேண்டவன் எப்படி அவ்வளவு தூரம் ஓட விடும். கரெக்ட். செகண்ட் கேம் இன் ரோ அந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா 20 ஓட அதே மாதிரி தான் ஃபுல்லா ஓட விட்டானுங்க. செகண்ட் 20 ஓட ஈக்குவலைசருக்கு இந்த மாதிரி வேண்டவன் ஓடுறா எவ்வளவு மதிக்கல. டேலோ வந்து இன்னொரு பக்கம் வந்து யூ கேன் சே இஸ் ரைட் பேக் பட் டாக்கிங் பேக் நீங்க ரைட் பேக்கா இருந்தாலும் சரி ஸ்ட்ரைக்கரா இருந்தாலும் சரி ஒண்ணா பேக் பேக் பண்ணி ஆனோம். ஆன்சர் அப்படி நிக்கிறான். அவன் மான்செஸ்டர்ல இருந்து லண்டன் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் மான்செஸ்டர் ட்ரெயின் எடுத்துக்கலாம். டைம் வந்தது இத்தனைக்கும் லண்டன் மான்செஸ்டர் வந்து ஒரு 200 மைல் 200-300 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அவ்வளோ வாட்ச் ஸ்பேஸ் இருந்துச்சு. அண்ட் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. பட் வந்து 10 வந்து அட்லீஸ்ட் வந்து நீ கேம்ல ஒழுங்கா இல்லைனாலும் பண்ணல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வராம இரு. கரெக்ட். அதுதான் வாய் தான் சனி அவனுக்கு. சும்மா பாச்சுக்கும் வாய் தான் சனி. நாங்க என்ன அனுபவிக்கிறோமோ யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து ஒரு முன்கூட்டியா ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ ஒரு அல்ப சந்தோஷம் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. வெரி ஓகே. அலசி ஆராய்ஞ்சாச்சு. லாஸ்டா மேன் சிட்டி ராட்ரி ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாதிரி தெரிஞ்சு இந்த கேம்ல ராட்ரி எப்பவுமே பெரிய மிஸ் தான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பா பெரிய மிஸ் தான். நீங்க எந்த கொம்பரை கூப்பிட்டு வந்தாலும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சத்தியமா இருக்க முடியாது. அப்படியே வந்து வேற பிளேயர்ஸ் வச்சாலும் டோட்டல் சிஸ்டமே மாத்தணும். ஏன்னா இப்போ செல்சிக்கு வந்து எப்படி ஒரு மாதிரி கேண்டே இருந்தானோ கேண்டே இல்லாததே இருக்கிறது வந்து ஒரு பயங்கர வித்தியாசம் தெரியும். அதே மாதிரிதான் மேன் சிட்டி ராட்ரி இருக்கும்போது ராட்ரி இல்லாத போது பயங்கர வித்தியாசம் இருக்கு. அண்ட் ராட்ரி இல்லாத பேர் கேம்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் தோத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் லைக் வந்து ஹி மிஸ்ட் தி ஆர்சனல் கேம் லாஸ்ட் சீசன் அந்த எமிரேட்ஸ்ல. ஐ திங்க் சோ he missed that game. அந்த ரெட் கார்டு அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல ரெட் கார்டு வாங்கணும், அந்த கேம்ல மிஸ் பண்ணோம். சோ அது அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் இங்கோட வந்து பெப் வந்து புத்திசத்தமா ஒரு டிஎம்ஏ எல்லாம் மாறணும் யோசிச்சா. அப்புறம் வந்து ராட்ரி when games that he has not played வந்து நைட் அண்ட் டே வித்தியாசம் தெரியும்னு சொல்லுவாங்க. சில பிளேயர்ஸ் வந்து ஆறாத போது ஒரு பயங்கர வித்தியாசம் தெரியும். அந்த ஒரு பெரிய ஓட்டா இருக்கும் அந்த இதுல அவங்க போனப்போ. அதுதான் ராட்ரி. அண்ட் வந்து நியூகாஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஈவன் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து சிட்டி ஹோஸ்ட் பண்ணச்சே போன வருஷம் சிட்டி வந்து
லாஸ்ட் மினிட்ல தான் அடிச்சாங்க. ஆஸ்கர் பாபா ரீகோ லூயிஸா டக்கு ஞாபகம் இல்ல. இந்த வின்னர் ஆச்சா 90th ம் மினிட்ல. அதுக்கு முன்னாடி சீசன் 3-3 ஆச்சு. சோ கரெக்ட். ஆஸ்கர் என்ன பண்ண பாபு ரைட் போறாங்கன்னு தெரியும். வந்து அண்ட் பெனல்டி வந்து கார்டன் லைக் வந்து ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் அ பெனல்டி, பட் ஃபர்ஸ்டே கொடுத்ததால லைக் வந்து penalty அதே அதே டிஸ்டன்ஸ் தேர்டு தான் எனக்கு தோணுச்சு. பட் கொடுக்கலனா ஐ டோன்ட் திங்க் தட் would been overturned. பட் வந்து இட் இஸ் வாட் இட் இஸ் தான். பட் வந்து ரைட். சிட்டி ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. பட் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளிப் இருக்கும் நடுவில். ஸ்டார்டிங்ல இதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். இங்க எப்படி மீண்டு வராங்கிறது தான் கேள்வி. லெட் see if they அப்படியே ஃபாலோ அப் பண்ணாங்களா இல்ல இவங்க வந்து பிக்கப் பண்ணாங்களான்னு. பிகாஸ் வந்து they have lost players. லைக் வந்து அதுதான் வந்து பிரச்சனையே. கூலின் ஆல்வரஸ் போயிட்டான். ஹாலண்ட் விட்டா ஆல்வரஸ் கோல் அடிப்பான். ஹாலண்ட் போயிட்டா எவன் அடிப்பான். டெப்ராய்னா இன்ஜுரி, ராட்ரி இல்ல. சோ அப்படியே கேள்விக்குறிதான். பட் பாப்போம் என்ன பண்றானுங்க. ராணா வராது, ஷானா வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. ஓகே, வில்லா நியூ கேசல் ரெண்டு பேருமே டிரா இந்த வாரம். அவுட் சைட் ஆஃப் டாப் 6 இவங்க ரெண்டு பேரு. நியூ கேசல் ஆச்சு மேன் சிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் வில்லாக்கு வந்து திஸ் வாஸ் அ பேட் 2-point ட்ராப் வித் இப்ஸ்விச். அதுவும் இன்ஃபேக்ட் லீடிங்ல இருந்தாங்க. லீடிங்ல இருந்து தே டிராப் 2 points. 1 goal லீட் தான். 2-1 வச்சுட்டு டிராப்பிங் 2 points அகேன்ஸ்ட் இப்ஸ்விச். இப்ஸ்விச் வந்து ஒரு வெரி கியூரியஸ் கேஸ், அதுக்கு வரேன். பட் வில்லாக்கு என்ன இது ஜஸ்ட் ஒரு ஸ்டம்பிளிங்கா இல்ல வந்து நிறைய ஏதாச்சும் பிரச்சனைகள் அந்த அண்டர்லைங் ஆயிருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது அப்படின்னா? அது வந்து போத் வேஸ் சொல்லலாம். பிகாஸ் வந்து இன்னொரு சைடுல இப்ஸ்விச் கிரியேட் பண்ணி இப்ஸ்விச் ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஆடினாங்க. லைக் வந்து அது நான் வந்து ஓகே கூட 5 கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது ஆக்சுவலி பிளேட் வெல் இப்ஸ்விச். சோ அது வந்து சம்டைம்ஸ் சில அவே கிரவுண்ட்ஸ்ல இந்த நியூலி ப்ரொமோட்டட் அவே கிரவுண்ட்லாம் ஒரு பெரிய சில வாட்டி பெரிய காண்டா இருக்கும். லைக் வந்து அங்க போய் ஜெயிச்சா போதுன்னா அப்படின்னு இருக்கும். ஐயோ லைக் வந்து டாக்டிக்ஸ் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டேங்க, ஜெயிச்சா போதும்னு இருக்கும். பட் வந்து ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து வில்லா ஒர்க் ஆச்சு. பட் they couldn't finish it off again. And வந்து பாப்போம், let's see. I don't know whether he had one eye on Wednesday வா இந்த இதுக்கான்னு தெரியல. டியூஸ்டே வெனஸ்டே சாம்பியன்ஸ் லீக்கான்னு தெரியல. பிகாஸ் வந்து ஐ திங்க் ஹூரோ ஆஸ்டன் வில்லா பிளே. ஐ திங்க் ஏதோ பெரிய டீம் தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ எப்படியே பயன் மினிக் வெனஸ்டே. ஸோ அதுக்கு ஒரு கண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை இஸ் லைக் ஓகே இவ்வளோ இது பத்தி தேவை கொஞ்சம் கன்சர்வேட்டிவா போலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பான் போல இருக்கு. ஸோ அதனால முக்காவாசி டீம் விளையாடினாங்க அவங்க. பட் எனிவே ஓகே, ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வார் இல்லாத இந்த கான்வர்சேஷன்ல இல்லாத தவிர எவர்டன் கம்பேக் விக்டரி. நான் வந்து எவர்டன் விக்டரி வரும்ன்றதே ஃபர்ஸ்ட் 10 weeksல மறந்துட்டேன். இதுல கம்பேக் விக்டரின்றது இன்னும் பெரிய ஷாக்கா இருக்கு. வாட் இஸ் அப் வித் எவர்டனுக்கு சேஞ்சிங் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸ்? அது கம்பேக் விக்டரி அகேன்ஸ்ட் குட் கிறிஸ்டல் பேலஸ் டீம் இல்ல ஏதோ ஃப்ளூக்கு மேபி பேலஸுக்கு அன்னைக்கு யானைக்கு அடிச இருக்குன்ற மாதிரி. பட் பேலஸ்க்கு வருவோம் அந்த மாதிரி பாக்குறேன். அது வந்து அந்த ட்வைட் மெக்னியலோட ஈக்குவலைசர் வந்து அப்படியே வந்து ஃபார்ச்சூன்ஸ் திருப்பி விட்டுச்சு. செம்ம கோல் அது. அது வந்து செம்ம கோல். ஈவன் தி செகண்ட் கோல் அந்த ஒரு டச், அந்த செம்ம கிராஸ், அந்த டச் ஃப்ரம் ட்வைட் மெக்னியல் அந்த ஃபினிஷ் வந்து it was too good to see. அந்த எவர்டன் பேலஸ் அந்த 2-3 இயர்ஸ் முன்னாடி லாம்பார்ட் கீழ தப்பிச்சா போதுங்கிற சாமிங்க இருந்தப்போ they came back from behind கிறிஸ்டல் பேலஸ் கூட ஜெயிக்கிறதுக்கு. இன்னைக்கும் அந்த வைப்ஸ் வந்து யாரோ சொல்லிட்டு இருக்கோம்ல, ஏ மாதிரி கிறிஸ்டல் பேலஸ் நம்ம கீழே போன மாதிரி இருக்கும். சோ அதனால அந்த இது வந்து சம்திங் ஏதோ ஆயிருக்கும்ல. பட் ஃபைனலி ஒரு எப்படியோ வந்து லைக் 2 games unbeaten அவங்க. சோ லெஸ்டர் சிட்டியோட டிரா வந்து எவர்டன் வின். நெக்ஸ்ட் நியூகாஸ்ல் ஆடுறாங்க, அப்புறம் இப்ஸ்விச் அவே. ஓகே சோ ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க ஓகே. பட் ஒரு சீரிஸா அட்லீஸ்ட் கேம்ஸ் ஆஃப் டிராஸ் ஆர் வின்ஸ். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி எல்லா கேமும் நீங்க ஒரு கேம் கூட ஜெயிக்காமலாம் போக மாட்டீங்க. லைக் வந்து அந்த அளவுக்கு எந்த டீமும் ஒர்ஸ்டால நான் நினைக்கிறேன். ஈவன் 2008ல அந்த ரெலிகேட் ஆர்மி கூட ஐ திங்க் ஒரு கேம் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஜெயிச்சாங்க எனக்கு ஞாபகம் இல்ல. பட் வந்து ஃபைனலி ஒரு வின் தேவைப்பட்டுச்சு, இங்க தான் ஜெயிச்சானுங்க. சோ பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஓகே, பிகாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுதான் வந்து நினைச்சா கண்ணா இருக்கு. யூ ஹேவ் பிளேயர்ஸ் இருக்காங்க, எவனுமே இல்லாத மாதிரி இல்ல. சர்ப்ரைசிங்கா டிசிஎல் வேற இன்ஜுரி இல்லாம இருக்கும். அதுதான் எனக்கு இன்னும் சர்ப்ரைசிங்கா இருக்கு.
ஓகே, 5 வின்லெஸ் டீம்ஸ் இருக்காங்க இன்னும். அதுல வந்து கிறிஸ்டல் பேலஸ் தான் ரொம்ப கியூரியஸ் கேஸ். இடிஹெச்சை விட ஒரு மேனேஜர் ஹாட் சீட்ல இருக்காரா அப்படின்னா அது கிறிஸ்டல் பேலஸ். இப்ப ரெலிகேஷன் ஜோன்ல இருக்காங்க அவங்க. தேர் ஆமா. நம்பர் 18. இஸ் திஸ் ஜஸ்ட் அ பம்ப் இந்த ரோடா இல் அண்ட் கிளாஸ்னரோட பர்சிஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா இந்த இந்த ஆஃப் சீசன் கிளாஸ்னர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேவ் காட்டன் பிளேயர்ஸ். ஆல்தோ தே லாஸ்ட் ஒலிசே, பட் ஸ்டில் ஒலிசே ஆஃப் சீசன் தான் எப்பவுமே ஆடுவான். தேவ் காட்டன் பிளேயர்ஸ் பேக் த மேனேஜர். பட் வின்னே இல்லை அப்படின்னா ஷாக்கிங்கா இருக்கு. இது இது பயங்கரமா. என்ன? வாட் இஸ் கிளாஸ்னர்ஸ் ஃபியூச்சர்? வாட் இஸ் பேலஸோட ஃபியூச்சர்? எனக்கு பேலஸ் எப்படின்னா சில கேம்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து லைக் கூட ஒன் லைக் சில கேம்ஸ் தான் பார்த்து ஓகே 1 மணி நல்லாவே ஆடினாங்க, பட் ரிசல்ட் வரலங்க தான் உண்மை. ஸோ ஐ திங்க் தே வில் டர்ன் இட் அரௌண்ட் தான் நான் பிகாஸ் ஃப்ரம் வாட் ஐ சா லாஸ்ட் சீசன் அந்த கிளாஸ்னர் வந்து நியூ மேனேஜர் பவுன்ஸ் தான் வந்தது வந்து ஐ சா சம் குட் திங்ஸ். அண்ட் இந்த வாட்டி வந்து அகைன் லைக் ஸ்கோரிங் பிரச்சனை ஐ ஃபீல் ஒரு ஸ்கோரிங் பிரச்சனை மாதிரி தான் இருக்கு. லைக் ஏன்னா வந்து ஓரளவுக்கு டேக் சம் டீசன்ட் ஃபுட்பால். நாளைக்கு வந்து அவ்வளவு மட்டமாடி இது பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா செல்சியில டிராப் பண்ணாங்க, யுனைடெட் டிராப் பண்ணாங்க, போத் கேம்ஸ் 2 கேமும் ஜெயிச்சிருக்கலாம் டு பி ஆனஸ்ட் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து ஐ ஃபீல் தட் பேலஸ் எப்படியோ பொழைச்சு வந்துடுவாங்க. ஐ ஃபீல் பேலஸ் எப்படியோ அவங்களுக்கும் வின் வேணும்ல, இங்கதான் எங்கேயாச்சும் வரும். லைக் வந்து எப்படியாச்சும் பொழைச்சிடுவானுங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 4 வின்லெஸ் டீம்ஸ், 3 வின்லெஸ் டீம்ஸ் லெஸ்டர் இல்ல 4 இப்ஸ்விச், லெஸ்டர், சவுத்ஹாம்ப்டன் அண்ட் வுல்ஸ். இப்ஸ்விச் அப்படி இப்படின்னு 4 டிரா வச்சுக்கிட்டாங்க எப்படியோ. அதான் எப்படியோ 4 பாயிண்ட். ஆமா, டிரா வச்சே பாயிண்ட் அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க. சவுத்ஹாம்ப்டன், வுல்ஸ், லெஸ்டர் இவங்க 3 பேர்ல கன்ஃபார்ம் ரெலிகேஷன் யாரெல்லாம் சொல்லலாம்? ஐ திங்க் சவுத்ஹாம்ப்டன் ஃபர்ஸ்ட் அப்படி ப்ளீஸ் இதுவே சொன்னேன் நானு. எழுதி வச்சிடலாமா? ஆமா எழுதி வச்சிடலாம். ஐ திங்க் லெஸ்டர் இஃப் தே டோன்ட் ஸ்டார்ட் ஒரு வுல்ஸ் ஐ திங்க் எப்படியோ வந்துருவாங்க. ஐ திங்க் வுல்ஸ் பேலஸ்னா அவனுக்கு முன்னாடி இந்த ரெலிகேஷன் ஸ்பாட்ல இருந்து வந்து பிரச்சனையில இருந்து ஒரு மாதிரி வின்ஸ் போயிட்டு சம ஒரு மாதிரி டர்ன் ஆன் பண்ணி தப்பிச்சாங்க தான் ஐ திங்க் ஒரு 1 or 2 சீசன்ஸ். ஸோ ஐ திங்க் அவங்க பொழைச்சிருவாங்க. பட் சவுத்ஹாம்ப்டன் ஐ திங்க் கோ டவுன். Still now I still have Ipswich and I think Ipswich will be that Luton. நான் வந்து லெஸ்டர் லூட்டன் இருப்பாங்கன்னு நினைச்சேன். லைக் ஒரு ஃபைட் கொடுத்து கீழே போவாங்கன்னு. பட் மேபி Ipswich could be that Luton and பாப்போம் இன்னொரு ஸ்பாட் எவர்டனுக்கும் லெஸ்டருக்கும். அண்ட் வந்து ஓகே, ஸோ ரெலிகேஷன் டாமினோஸ். எனக்கு என்னமோ ரெலிகேஷன்ல வுல்ஸ், சவுத்ஹாம்ப்டன் கண்டிப்பா இருப்பாங்கன்னு தோணுது. அந்த 3rd பிளேஸுக்கு நான் இன்னும் எவர்டனை பென்சில் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எவர்டன் கிட்ட ஒரு ரன்னை பார்க்கணும். எப்படியும் அவங்களுக்கு ஆனுவலா ஒரு பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் வந்துரும் வேற. அந்த பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் அது வேறயா தெரியல. பாயிண்ட் டிடக்ஷன் தான் செத்தாங்க. ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். இது வந்துச்சுனால் இல்ல அதுதான் சொல்றேன், வந்துச்சுன்னா செத்தாங்க. ஓகே, இந்த வாரம் நிறைய பேங்கர் எந்த அளவுக்கு கொடுமைனா போன வருஷம் எவர்டன் பாயிண்ட் டிடக்ஷன் வச்சு ஒரு அந்த பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் ஒரு பாயிண்ட்ல லைக் at point of the season அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிடக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் அடிஷன் பண்ணா ஒரு பீன் அபவ் செல்சி. அந்த அளவுக்கு வந்து தீவிரவாதி வந்து எங்களை வந்து கீழே வச்சிருந்தான். அண்ட் என்ன காமெடினா சில பேர் இன்னொருக்கு வந்து டாப் கொடுக்குறாங்க. சாரி, அதுக்கு ஐ அம் நாட் என்டர்டெய்னிங் தட். ஓகே, ஐ டேக் இட் தட் யுஎஸ் எம்என்டி உடைய ஃபேன் இல்ல போல இருக்கு. இல்ல அது வந்து மேபி see international is always different like club football. International வந்து வீக்கர் ஆடுறது இல்ல. So maybe and international football is kind of slower where compared to like club football 100 miles an hour speed are கொஞ்சம் slow தான். So I don't know, maybe he could do a thing or two there. I don't know. Like World Cup ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கான்னு தெரியல, but at least in the வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகுமா? ஓ இல்ல எனிவே ஹோஸ்டிங் யுஎஸ்ஏனால குவாலிஃபை ஆயிருவாங்க. அப்படி இல்லனா அது கூட தயிர். ஆமா, சோ அது வந்து சோ மேபி இந்த அதர் ட்ராஃபிஸ் அந்த கான்காகஃப் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ பாப்பா என்ன பண்றாங்க. ஓகே, Bangor goals this week, a lot of them. என்ன which one stood out? I think it's a no brainer answer, but எதுக்கும் கேக்குறேன். கோல் அதெல்லாம் அந்த ஆங்கிள் இருந்து சில பேர் ட்விட்டர்ல எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் போறாங்க. எந்த ஆங்கிள் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பாக்கறச்சு எப்படா பண்ணாத மாதிரி இருக்கு. இல்ல கோல் போஸ்டுக்கு வெளியில இருக்கான், கோல் போஸ்டுக்கு சைடுல வந்து படுது உள் பக்கத்துல. அதுதான் வந்து ஈவன் தோ கீப்பர் மேட் a save, பட் கீப்பர் கை பட்டே அப்படி உள்ள போகுது. லைக் வந்து லைக் இட் டெக்னிக் வேற லெவல். அண்ட் அந்த ஃபார்மர் அந்த கோல் போறனா நான் ரைட் பெக்னில கோல சொல்லிருக்கானே பிகாஸ் அந்த ஈக்குவலைசர்
Yes, வேற லெவல் கோல் that அது. was a good finish. எனக்கு செம்ம ஃபினிஷ் between அது அது. that and Justinோட ஈக்குவலைசர் எனக்கு ரெண்டுமே ஆமாமா தோணா இருந்துச்சு. அது. பட் எவர்டன் ட்வைட் பட் ஐ மெக்னீல் திங்க் எவர்டன் அந்த மேக்னிட்யூட் எஃபெக்ட் அங்கே கம்பேர் பண்ணி ஜெயிச்சதால இந்த பம்பல் பண்ணதால அந்த அணி ட்ரூ கொடுத்துருக்காங்க. பட் ட்ரூ ட்ரூ பாமர் ட்ரூ அப்படி அடிக்கிறப்போ வேற எந்த கோலுமே வந்து கோல் ஆஃப் த வீக்கெண்ட் கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். வெரி ட்ரூ. ஓகே, ஆல்ரைட். நாங்க வந்து இது வரைக்கும் பேசினதுல whatever you like கமெண்ட் பண்ணுங்க கீழே. Tell us what you agree with, tell us what you disagree with. Before we finish, இப்படியே look ahead to game week 7. பெரிய கேம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆஸ்டன் வில்லா யுனைடெட், பிரைட்டன் டாட்டன்ஹாம். பட் அதை தவிர வேற எதுவும் பெரிய கேம்ஸ் இல்லை. These are the two big games that are happening. வேற யாரெல்லாம் லைக் யாருக்கு என்னலாம் இருக்கு? ஆர்சனல் செல்சி பிளே ஃபாரஸ்ட் ஆர்சனல் ஆமா, சவுத்ஹாம்ப்டன் அது சவுத்ஹாம்ப்டன் முடிக்கணும் உங்களுடைய முடிக்கணும். லெஸ்டரோடே பயங்காட்டி விட்டானுங்க. சவுத்ஹாம்ப்டன் நீங்க முடிக்கணும். இப்ஸ்விச் வெஸ்ட் ஹாம் ஒரு ஓ ரெலிகேஷன் கிறிஸ்டல் கேம். லிவர்பூல்லாம் early kick off ரைட். எஸ், அது கொண்டு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஐ திங்க் லிவர்பூல் வந்து அதுல வந்து கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்கன்னு தோணுது. லைக் வந்து அகைன் இன்ட்ரெஸ்டிங். அனதர் வந்து இட்ஸ் லைக் சாட்டர்டே காலங்க early kick off எப்படியோ ஜெயிச்சுட்டு அந்த வீக்கெண்ட வந்து என்ஜாய் பண்ணணும் போன்ற இதுல இருப்பாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சிட்டி ஃபுல்லாம் வேணா. பிரைட்டன் ஸ்பர்ஸ் நல்லா இருக்கும். ட்ரூ. பட் பிரென்ட்ஃபோர்ட் ரோல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். தட் வில் பி a very good game. பிரென்ட்ஃபோர்ட் ரோல்ஸ் யுனைடெடுக்கு சான்ஸ் இருக்கா வில்லா கிட்ட பாயிண்ட், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு? டென்னாக சாக் பண்ணா வாய்ப்பு இருக்கு. டென்னாக இருந்தா புதிபடி வந்து முடிச்சு விட்டுருவாங்க. முடியாது. ஓகே, ஆல்ரைட். That's a really good recap. Thank you PB for your time. கண்டிப்பா உங்களோட கண்டிப்பா. ஈவினிங் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கேம் வீக் ரிவ்யூல கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் அரவிந்த் அண்ட் PB.